எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தியோடு வந்திருக்கேங்க. முட்டை, நாட்டுக்கோழி முட்டையிலேருந்து, பிராய்லர் கோழி முட்டையிலேருந்து, வாத்து முட்டையிலேருந்து, காடை முட்டை, இன்னும் பல வகையான முட்டைகளை நம்ம சாப்பிட்டு தான் வரோம் இல்லையா? முட்டையிலேருந்து தான் ஒரு உயிரியே உருவாகுது. அப்போ அதில் எவ்வளோ சத்து இருக்கும்? இன்றைக்கி நான் சொல்ல வர்றது என்னென்னா, முட்டையை எப்படி சாப்பிட்டா நல்லது, அதில் உள்ள முழு சத்துக்களும் நம்ம உடம்புக்கு கிடைக்க அதை எப்படி சாப்பிடணும். சில பேர் பச்சை முட்டையாக உடச்சி குடிப்பாங்க. சில பேர் ஹாஃப் ஆயில்னு சொல்லுவாங்க இல்லையா, புல்சைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. சில பேர் ஆம்லெட் போட்டு சாப்பிடுவாங்க. இதில் வெங்காயம், வெஜிடபிள்ஸ் போட்டு சாப்பிடுவாங்க. பிளைன் ஆம்லெட் கூட சாப்பிடுவாங்க. சில பேர் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தான் பிடிக்கும் அப்படிம்பாங்க. சில பேர் மஞ்சள் கரு விரும்பி சாப்பிடுவாங்க. போக பொடி மாஸ், கலக்கி, என்னெல்லாமோ வகையில் நம்ம முட்டையை சாப்பிட்டுட்டு இருக்கோம். எவ்வளோ எனர்ஜி கிடைக்குது, புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, அதாவது நல்ல கொழுப்பு எவ்வளோ கிடைக்குது வரிசையாக பார்த்துடலாம். ஒரு 50 கிராம் அளவுள்ள ஒரு மீடியம் சைஸ் முட்டையை நம்ம எடுத்து பார்க்கலாம். இதை எப்படி சாப்பிட்டா எவ்வளோ சத்து, எவ்வளோ இதர விஷயங்கள் கிடைக்குது நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா கேலரிஸ் பார்த்துடலாம். கலோரின்னு சொல்கிறோம் இல்லையா? பச்சை முட்டை சாப்பிடும்போது கலோரி 73 கிடைக்குதுங்க. பாயில்டு இல்லைனா ஆஃப் பாயில் அந்த மாதிரி, அதாவது முட்டையை அவிச்சோ இல்லை ஆஃப் ஆயில் போட்டு சாப்பிட்டாலும் அதே அளவு 73 கலோரி கிடைக்குது. ஆனால் முட்டையை அவிச்சு அதோட வெள்ளைக்கரு மட்டும் நம்ம சாப்பிட்டோம்னா வெறும் 17 கலோரி தான் கிடைக்குது. அது ரொம்ப நல்லது. ஏன்னா கலோரி அதிகம் கிடைக்கிறது உடம்புக்கு நல்லது இல்லை. அப்போ கம்மியான கலோரி தான் நல்லது. அப்படி பார்க்கும்போது அவிச்ச முட்டையோட வெள்ளைக்கரு சாப்பிடும்போது வெறும் 17 கலோரி தான் கிடைக்குது. ஆனால் இதே இது நம்ம ஆம்லெட் போட்டு சாப்பிடும்போது கலோரி பயங்கரமாக எகிரி 120 ஆகுது. ஏன் தெரியுமா? ஆம்லெட்டில் நம்ம ஆயில் சேர்க்குறோம் இல்லையா, அதுதான் இதற்கான காரணம். கலோரி அதிகமாக கிடைக்கும், 120. இதை விட அதிகம் எது தெரியுமா? பொடி மாஸ். பொடி மாஸில் அளவுக்கு அதிகமாகவே ஆயில் விட்டு நம்ம சமைப்போம் இல்லையா, கலோரி 130. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, கலோரி அதிகம் கிடைக்கக்கூடாது, நம்ம உடம்புக்கு நல்லதான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவிச்ச முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பச்சை முட்டை, அப்புறம் ஹாஃப் ஆயில் போட்டு சாப்பிட்றது. அந்த ஆம்லெட்டும் பொடி மாசும் நீங்கள் ஆயிலை குறைச்சி பண்ணிங்கன்னா நல்லது, இல்லைனா நல்லது இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புரதச்சத்துங்க. இது பச்சை முட்டையில் பார்த்தீங்கன்னா 6.3 கிராம் கிடைக்குது. பாயில்டு இல்லை ஆஃப் ஆயில் பண்ண எக்லையும் பார்த்தீங்கன்னா 6.3 கிராம் சேமாக தான் கிடைக்குது. முட்டையோட வெள்ளைக்கரில் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 3.6 கிராம் கிடைக்குது. ஆம்லெட்டில் பார்த்தீங்கன்னா 6.5 கிராம் கிடைக்குது. பொடி மாசில் தாங்க நிறைய ப்ரோட்டீன் கிடைக்குது, 12.5 கிராம். ஏன்னா அந்த பொடி மாசில் கொஞ்சம் நம்ம வெஜிடபிள் காயெல்லாம் சேர்ப்போம் இல்லையா, அதனால் அதில் உள்ள புரதமும் சேர்த்து 12.5 கிராம் கிடைக்குது. ப்ரோட்டீனுக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா பொடி மாஸ் தான். அதில் வெஜிடபிள் நிறைய போடணும், ஆயிலை கம்மியாக போடணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டு பச்சை முட்டையில் 0.5 கிராம் கிடைக்குது. பாயில்டு இல்லைனா ஆஃப் பாயில் பண்ண முட்டையிலையும் அதே அளவு தான், 0.5 கிராம். முட்டையோட வெள்ளைக்கருவில் கார்போஹைட்ரேட்டு 0ங்க. அதனால தான் முட்டை வெள்ளைக்கரு நல்லதுன்னு சொல்கிறோம். ஆம்லேட்டில் 1 கிராம், பொடி மாசில் கார்போஹைட்ரேட் அதிகம், 3.5 கிராம். ஏன்னா அதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் அந்த மாதிரி. கடைசியாக பார்த்தீங்கன்னா கொழுப்பு பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்புங்க. பச்சை முட்டையில் 5.3 கிராம், பாயில்டு எக்கில் ஆஃப் ஆயில் பண்ணதுலேயும் அதே அளவு தாங்க, 5.3 கிராம். இந்த பச்சை முட்டையாக இருந்தாலும் சரி தான், இல்லை அவிச்சாலும் சரி தான், ஆஃப் ஆயில் போட்டாலும் சரி தான், ஒரே அளவு தான் கிடைக்குது. ஆனால் ஆஃப் ஆயிலில் ஆயில் சேர்க்கக்கூடாது. 5.3 கிராம் ரெண்டுலேயும். முட்டையோட வெள்ளைக்கரில் கொழுப்பு பார்த்தீங்கன்னா 0.2 கிராம், அதாவது குட் ஃபேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அது. ஆம்லெட்டில் பார்த்தீங்கன்னா 10 கிராம் அளவுள்ள கொழுப்பு நம்ம உடம்போடு சேருது. ஏன்னா இது கெட்ட கொழுப்பு. ஏன்னா ஆயில் சேர்க்கறதுனால 10 கிராம் அளவுள்ள கெட்ட கொழுப்பு நம்மளுக்கு கிடைக்குது. பொடி மாசில் பார்த்தீங்கன்னா அதே அளவு 10 கிராம், ஆயில் சேர்க்கறதுனால கெட்ட கொழுப்பு கிடைக்குது. அப்போது நல்ல கொழுப்பு பார்த்தீங்கன்னா பச்சை முட்டையிலையும் சரி, அவிச்ச முட்டையிலையும் சரி நம்மளுக்கு கிடைக்குது. கெட்ட கொழுப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆம்லெட்லேயும் பொடி மாசுலேருந்து கிடைக்குது. ஏன்னா நம்ம சேர்க்கக்கூடிய ஆயில்னால். இப்போ பார்த்தீங்க இல்லையா, முட்டையை எப்படி சாப்பிட்டா நல்லதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நமக்கு கலோரி அதிகம் வேண்டாம் அப்படின்னா முட்டையை அவிச்சு வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிட்றது தான் நல்லது. அதுதான் நம்ம உடம்போட எடையை குறைக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்குது. இல்லைனா ஒல்லியாக உள்ளவங்க பார்த்தீங்கன்னா முட்டையை எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 முட்டை. இது நல்ல ஃபேட்டு அதெல்லாம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா 1 முட்டை 2 முட்டை வெள்ளைக்கரு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. மற்றவங்க ஒரு 3 முட்டை வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். முக்கியமாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வெள்ளைக்கரு தான். ஒரே ஒரு முட்டையில் மட்டும் மஞ்சக்கரை சாப்பிட்டுட்டு மீதி உள்ள 2 முட்டையில் வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடுங்க. மொத்தம் 3 முட்டை ஒரு நாளைக்கு நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. பெண் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வயசுக்கு வந்தப்புறம் முட்டை நிறைய கொடுப்பாங்க ப்ரோட்டீனுக்கு. உளுந்தங்களி கொடுப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக இடுப்போட எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், ப்ரோட்டீன் நிறைய கிடைக்கணும் அப்படி தாங்க. ஆம்பளை பசங்களுக்கு கூட சின்ன வயசில் முட்டையை உடச்சி அப்படியே வாயில் ஊற்ற சொல்லுவாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல சத்த கூட்டை தான். இந்த முட்டையை சமைக்கும் போது ஆயிலை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா முட்டையில் சத்துக்களையும் கெடுத்து விட்டுரும், கொழுப்பு நிறைய உடம்புல சேர்ந்துடும். நம்ம முட்டையை நம்ம எப்படி சாப்பிட்றோம் அதை பொறுத்து அதோட சத்துக்கள் மாறுபடுது. அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக அது சர்ப்ரைசிங்காகவும் இருக்கும், நல்ல பிரயோஜனமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இது முக்கியமான விஷயம் நினச்சிங்கன்னா ஒரு சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.